நான் இன்றைக்கி நூடுல்ஸ் செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பத்தை வச்சுக்கலாம். கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நான் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். கடுகு வேணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம், நான் போடல. நான் எண்ணெய் காஞ்சோடனே வெங்காயத்தை போட்டுருவேன். மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை நீள் வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, சின்ன தக்காளியை இப்போ நீள் வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். கேட் பீன்ஸ் ஒரு கைப்பிடி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, வெங்காயத்தை போட்டுடலாம். நல்லா வணங்கட்டும். வெங்காயம் வணங்கிடுச்சு. தக்காளி போட்டுடலாம். பாதி அளவுக்கு வெந்தால் போதும். வெங்காயம் அதிகமாக முழுசாக வேக வேண்டியதில்லை. நூடுல்ஸ் சாப்பிடும்போது அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் இந்த தக்காளி மட்டும் வணங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் வணங்கும். கொஞ்சம் உப்பு, நான் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா வணங்கட்டும், அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும். தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இந்த டைமில் காய் போட்டுக்கலாம். பீன்ஸ், கேரட்டு, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் காய் முழுங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிருக்கேன். மேகிக்கும் சேர்த்து ஊற்றிடலாம். மேகிக்கு 1 கப்பு, இந்த கப்பில் 1 கப்பு, காய்க்கு 1/2 கப் ஊற்றிருக்கேன். நல்லா வேகட்டும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா காயை வேக விட்டுறலாம். நூடுல்ஸில் இருக்கிற மிளகுடி காரமே போதும். இப்போ நம்ம அதை போட்டுடலாம். நான் 2 பாக்கெட் போடுறேன், அதனால் 2 பாக்கெட்டோட பொடியும் போடுறேன். ஏன்னா நம்ம காய்க்கெல்லாம் காரம் நல்லா பிடிக்கணும். சளியே பிடிச்சிச்சு. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு காரம் போய் செக் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வரட்டும். நம்ம மசாலா போட்டதுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். காய் நல்லா வேகணும், நல்லா வேகணும். பாருங்கள் எந்தளவுக்கு கொதி வந்துருக்குதுன்னு. இந்த டைமில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு எனக்கு பத்தலை, அதனால் நான் தூள் உப்பு போடுறேன்.
காய் வெந்துக்குதான்னு பார்க்கலாம். பாதி வெந்தால் கூட நல்லாயிருக்கும், முழுசாக வேகணும்னு இல்லை. இன்னும் வேகலை காய், நல்லா வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் விடலாம். இதுக்குன்னு ஒரு 2 நிமிஷம் விட்டால் நல்லா வெந்துடும். நூடுல்ஸை போட்டுடலாம். நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். மூடி வச்சலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. காரம் வேணுன்னா காரம் போட்டுக்கோங்க. நாங்கள் காரம் அளவாக இருக்குது, அதனால நான் போடல. மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். பட்டாணி இருந்தால் பச்சை பட்டாணி இருந்தால் வேக வச்சு காய் வேகும் போதே போட்டுடலாம். எனக்கு பச்சை பட்டாணி நான் இப்போ ஊற வைக்கல, அதனால் இப்படியே வந்து செஞ்சிடலான்ட்டு. கரண்டியில் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நூடுல்ஸில் போட்டால் என் குழந்தைங்க சாப்பிடுவாங்க, அதனால் நான் நூடுல்ஸ்லேயே காயெல்லாம் அரிஞ்சு போட்டிருக்கேன். ரெண்டு கரண்டி வச்சு தான் எடுக்கணும். நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கொத்தமல்லி தழையை போட்டுக்கலாம். மணமாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். போட்டு இது கலக்கி வச்சுக்கலாம். இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.